அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவோணம் பெருமானுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திருவோணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்தது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனால் ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில். அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை, கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அர்த்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அர்த்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அர்த்தங்கம். அந்த நேரத்தில் யஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அர்த்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிடும். அதனால அதுக்கு பேர் அஸ்தங்கம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனால் சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அஸ்தங்கம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுனால வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரலும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம், ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்குள்ள சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவசிவக தத்சவதுரேண்யம் பர்கோதி வஸ்து தீமகி தி யோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் அந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேப் ரெக்கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்த 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில் பண்ணுறேன் அப்படின்னு 5:47க்கு மேலே 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளாக அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறைஞ்சி கடைசியில் 7 மணியோடு நின்றும். அதாவது 6 மணி 6:15 மணியோடு நின்றும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலேயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும், நட்சத்திர பலன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பான மகர ராசி அன்பர்களே, யோகம் இருக்கு, தடைகள் நீங்கும், குடும்பத்துல அமைதி கிடைக்கும், உத்தியோகத்துல சில மாற்றங்கள் இருக்கும், உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் 25ல இருந்து 55 வயசு வரைக்கும். உங்களுக்கு ஒரு 5 வயசு கூட இந்த ராசிக்கு மட்டும். ஏன்னா அந்த 5 வருஷம் நீங்க கட்டப்படுறீங்க, அதனால அந்த கட்டத்தை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிடும். உங்களுக்கு ராசிக்கு கிரக நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு, ஓகே. 6ல செவ்வாய், 8ல சூரியன், போக்குவரத்து, அட்டமாதிபதி அட்டமத்திலேயே இருக்கிறது. உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவர் நல்ல இடத்துல இருக்கிறது, அது ஒரு யோகம் தான். 12ஆம் அதிபதி 6, 8, 12ல இருந்தா விபரீத ராஜ யோகம். ஆனா அவர் எங்க இருக்காரு? 7ல இருக்காரு. 7ல இருக்கிறது பெஸ்டா 8ல இருக்கிறது பெஸ்டா? உங்களுக்கு 8ல இருக்கிறது தான் பெஸ்ட். அதுவும் குரு தசை நடக்கிறவங்களுக்கு இப்போ 8ன்னா இப்போ அடுத்த வருஷம் குரு பயிற்சி தான். அதாவது 27 6ஆம் மாதம் 8ஆம் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி வச்சு தான் உங்களுக்கு குரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. இப்ப இந்த மாசம் யார் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கொடுக்குறாங்க? விபரீத ராஜயோகம்ங்கிறதும் அமல யோகம் சாமர யோகமும், அமல யோகம் 10ல நல்ல கிரகங்கள் இருக்கு, சாமர யோகம் அதுவும் 10ஆம் இடத்துல கேந்திரத்துல நல்ல கிரகங்கள் இருக்கு. குரு சந்திர யோகம், குருவுக்கு சந்திரன் 10ல இருக்கிறது கேந்திரம், அதை 1, 4, 10ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மற்றபடி சாதாரணமா எல்லா ராசிக்கும் கேமத்ருப யோகம், சுனபா யோகம், அனபா யோகம், துர்தரா யோகம், இதெல்லாம் எல்லா ஜாதகத்திலையும் கடவுள் கொடுத்து அனுப்புறது. ஆனா இந்த மகர ராசி மட்டும் ஆவணி மாசம் ஒரு சிறப்பு. 8ஆம் இடத்துல 8லயே இருக்கிறது, சூரியன் 8ல சிம்மத்தில் இருக்கிறது. அப்போ நீங்க போட்ட அப்ளிகேஷன் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில உங்களோட பெரிய மனிதர்கள்ட்ட நீங்க கொடுத்தது, திடீர்னு இத்தனை நாளா உங்களுக்கு இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள் தீர்றது, எக்யூப்மெண்ட்ஸை டெவலப் பண்றது, ஒரு தொழிலை விருத்தி பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் மட்டும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். மற்ற மாதங்களை கணக்கு பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில குரு அட்டமத்துல வந்தா உங்களுக்கு நல்லது. அது லக்கணம் மகர லக்கணம் மகர ராசி அப்படி வச்சுக்கணும். மற்ற எல்லா ராசியும் விட மகர ராசிக்கு குரு அட்டமத்துல வர்றது சிறப்பு. இது யார் சொன்னாலும் கண்டிப்பாக இது
ஆர்குமெண்ட் பண்ணியே நீங்க ஏத்துக்கலாம், ஆர்குமெண்ட் பண்ணலாம், கேட்டா சொல்லலாம். 12 குரு 3 குரு அவர் 8 சிம்மத்துக்கு வரும்பொழுது சூப்பரா இருக்கும். அதே போல தனுஷுக்கு எப்போ குரு பயிற்சி இருக்குதோ அப்பவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, 6ஆம் இடத்துல இருந்து அதுவும் விருது ராஜயோகம் தானே. ஏன் உங்களுக்கு கடந்த வருஷத்துல 25ல உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தது? இந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கு. அப்ப எது பெருசு? தப்பு பெருசா பேட் பெருசா? அடிச்சு காமிங்கன்ற மாதிரி 2 பேத்துக்கும் ஒரு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்துல குரு உங்களுக்கு உங்க 12ஆம் இடத்தை பார்த்தார், கட்டங்களை குறைச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஆனா கட்டமான இடத்துல உட்கார்ந்தார். இது கடந்த காலத்துல இருந்தது. இப்போ 7ல இருக்க அதிகபட்சம் குடும்பத்தை உங்களுக்கு நல்ல முறையில கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டார் இந்த குரு. அது குரு பயிற்சி பலன். இந்த மாசத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் பல விஷயங்கள்ல ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு அர்த்தம். அது 25ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களை நல்லவர்களாக மாற்றுறது, நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். மேலதிகாரிகளின் அனுசரணை, அவர்களிடத்திலே உங்களுடைய திறமை அங்க தெரியுது. நல்ல சம்பள உயர்வோட உத்தியோகம் மாறுதல், நீங்க விரும்பினா ஊர் விட்டு ஊர் மாறுதல், நீங்க விரும்பினா எதுவுமே கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும்? சரி, இந்த மாசம் தானா திரும்ப வரக்கூடிய மாதங்கள் இருக்கா? அது பார்க்கணும். போன மாசத்தோட இந்த மாசம் கொஞ்சம் டெவலப் ஜாஸ்தி. அது 2ஆம் அதிபதி சனி வக்கரகதியில இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி வக்கரகதியில 3ஆம் இடத்துல இருக்கு. 3க்குண்டான வேலையை செய்வார், 2க்குண்டான வேலையை செய்வார். ராசி அதிபதியாகவும் போயிடுறார். அப்போ 3 ராசிகள்ல அவருக்கு சம்பந்தம் இருக்கு. குடும்பம், இளைய சகோதரர்கள், நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்யறவங்க, நம்ம பார்த்து சம்பளம் போடக்கூடிய நம்ம கிட்ட வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களாலே இந்த மாதிரி விஷயங்களால நமக்கு கொஞ்சம் யோகம் உண்டு, நல்லது உண்டு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எது நடக்கிறதோ அது நடக்கட்டும்னு அமைதியா இருக்கும். நீங்களா தேடி போய் எதையும் நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. க்ளோஸ் ஆன ஃபைலோ பெண்டிங்ல இருக்கிற ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. அரசியல் சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பாக அமைதியா இருந்தா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகம் உண்டுன்னு சொல்லுவோம். எப்பவுமே அரசியலும் சினிமாவும் அந்த முந்திரி கொட்டை தளர்த்து கூடாதுன்னு சொல்றாங்க. அது அவருக்கு மட்டும்தான் பொருந்துமானா கிடையாது, வேலை செய்யறவங்களுக்கும் பொருந்தும். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, மேனேஜர், அதுக்கு மேல முதலாளி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதவி. இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ல போறவங்க உண்மையிலுமே அதிகபட்சம் மகர ராசிக்காரங்க தான் இருக்கும். யோகத்தை மாத்தி மாத்தி உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல உங்களை கொண்டு போய் உட்காந்து. ஆனா நிரந்தரம், நமக்கு இதுதான் நிரந்தரம் நினைக்கிறவங்களுக்கு அதையே நிரந்தரமாக்கணும். இதுதான் உண்மை. சரி, இந்த மாசத்துல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க
அடுத்தவர்களை எந்த அளவுக்கு அனுசரித்து போகணுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து போங்க. எல்லாமே நல்லதாகவே இருக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் மீண்டும் சொல்லுங்கள். அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச் சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்திய பரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்ம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.